யமுனா வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி வந்து நிவினுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. நான் நிவின் வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. அதனால் யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க. யமுனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே வந்து தவறான முடிவுக்கு போனதால் இங்கே வந்து நிவினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறான முடிவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ஓடி வராரு. யமுனா இங்கே வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. அதை பார்த்து நிவின் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே யமுனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் யமுனா இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. இங்கே யமுனா வந்து சீரியஸாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து காவேரி அங்கே வராங்க. காவேரி வீட்டில் யாருமே இல்லையே, யமுனா மட்டும் தனியாக இருந்தாலும் மறுபடியும் பார்க்க வராங்க. பார்த்தா வந்து அங்கே வாய்ஸ் நோட் வந்து அந்த யமுனா அமிச்சது அவங்க ஃபோனில் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க நிவினுக்கு. நிவின் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே யமுனா வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்காங்க. அதை பார்த்து காவேரி பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. காவேரிக்கு எப்படி யாவது சொல்கிறேன்னு தெரியாமல் நிவின் வந்து தவிக்கிறாரு. நிவின் வந்து கவலைப்படாத, சரியாயிடும் அப்படின்றாரு. எல்லாம் உங்களால் தான், நான் அதான் சொன்னேன்ல, இப்போ எதுவுமே பண்ணாதீங்க, அவகிட்ட வந்து இது மோசமாக நடந்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்களான்னு. நான் என்ன பண்ணுறது, உன் தங்கச்சி இந்த மாதிரி தொல்லை கொடுத்தா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு வந்து நான் யமுனாவை விட பார்க்க விரும்பல, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுறாங்க. எங்கள் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாங்க. அப்போ வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ நிவின் கிட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னால் எனக்காக செய்வியா நிவின் அப்படின்றாங்க. சொல்லு காவேரி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், தயவு செய்து வந்து என்னை மறந்துட்டு யமுனாவை ஏற்றுக்கோ ப்ளீஸ் நிவின் அப்படின்றாங்க. அதை கேட்டால் தாங்கிக்கவே முடியல நிவினால். என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு, வேறு வழியே கிடையாது, ப்ளீஸ் தயவுசெய்து உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவுசெய்து அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீ வந்து யமுனாவை ஏற்றுக்கோ, தங்கச்சியோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழறாங்க. இதை பார்த்து நிவினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் நிவின் தயவு செய்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. நிவின் எதுவும் சொல்லாமல் நிற்கிறாரு. உடனே வந்து யமுனாவுக்கு வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு யமுனா உயிர் பிழைக்க மாட்டாளா, இதுக்கப்புறம் யமுனா எனக்கு கிடைக்க மாட்டாளா, யமுனா வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் ஏதாவது பண்ணிப்பேன், நானும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி கதறி கதறி அழறாங்க. இதை பார்த்து நிவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இப்போ என்ன உனக்கு, நான் வந்து யமுனாவை ஏற்றுக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம் நிவின் அப்படின்னோடனே உடனே வந்து சரி உனக்காக நான் சம்மதிக்கிறேன் போதுமா, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம், என் வாழ்க்கையில் ஒன்றை தவிர நான் யாரையுமே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேணா நான் யமுனா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை வேணால் கொடுக்குறேன், ஆனால் அது என்னால் காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான் காவேரி. சரி இப்போ தற்சமயத்துக்கு அட்லீஸ்ட் அவகிட்ட வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியாவது பேசுங்க, அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் பேசி அவளுக்கு நம்ம புரிய வைக்க பார்க்குறேன், நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன், ஆனால் இப்போ அவளை ஏற்றுக்கிற மாதிரி நம்பிக்கையாவது தயவுசெய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறேன் கதறி அழறாங்க. வேறு வழி இல்லாமல் நிவின் வந்து சரி ஓகே நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யமுனா வந்து இங்கே வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே ஓடி போய் பார்க்குறாங்க. யமுனா கண் திறக்கிறாங்க. அப்போ வந்து நிவின் வந்து அவங்க கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொன்னதால் நிவின் வந்து யமுனா கையை பிடிக்கிறாரு. யமுனா வந்து கண்ணை திறக்கிறாங்க. என்னை எதுக்கு காப்பாற்றுறீங்க, நான் தான் இந்த உலகத்தில் வாழ விரும்பலை, நீங்கள் இல்லாத இந்த உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த உலகத்தை வாழ விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன ஆச்சு யமுனா, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுறாரு. சரி ஓகே இப்போ என்ன, நான் உன்னை ஏற்றுக்கணும் அவ்வளோதானே, சரி ஓகே நான் உங்ககிட்ட வந்து உன்னை ஏற்றுக்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நாளைக்கு டைம் கொடு ப்ளீஸ், இதுவாவது எனக்காக செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு. நான் அதான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிறேன், எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டோன்னே சரி உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களே, என்னை கைவிட மாட்டீங்களே அப்படின்னோடனே சரி நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் முயற்சி பண்ணுறேன், நான் என் மனசு மாறணும்ல, கொஞ்சம் டைம் கொடு யமுனா ப்ளீஸ் யமுனா அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. இங்கே காவேரி வந்து அதுதான் வந்து நிவினே சொல்லிட்டாருல, இதுக்கப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ் டி தயவு செய்து வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேணாம், வீட்டில் கூட யாருக்கும் தெரிய வேணாம், கண்டிப்பாக உன்னையும் வந்து நிவினை நான் சேர்த்து வைக்கிறேன்றாங்க. இதை பார்த்து நிவின் அப்படியே வந்து காவேரி பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து ப்ளீஸ் டி தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கட்டி பிடிச்சிட்டு வந்து நம்ம காவேரி அழறாங்க. காவேரி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டே வந்து யமுனாவை நம்ம நிவின் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு காவேரியே. உடனே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி கூட. நிவின் வெளியே வராரு. இப்படி பண்ணுறாளே காவேரி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இது முடியும்.